என் ஜெகநாதன் ஐயா அவர்கள் உத்தரமேரூரில் இருந்து வாருங்கள் ஐயா. தமிழே அமுதே வருவாய் நிறைவாய் தருவாய். உலகெங்கும் உள்ள தமிழ் உறவுகளுக்கும் ஜெர்மனி தமிழ் அறிவி வானொலிக்கும் நேயர்களுக்கும் இயக்குநர்கள் தமிழ்வேல் திரு நைனை விஜயன் அவர்களுக்கும் தமிழ்ச்சுடர் திருமதி சசிகலா நைனை விஜயன் அவர்களுக்கும் மற்றும் உள்ள அனைவருக்கும் என் வணக்கம். ஏனியாய் வாழ்ந்திடு எனும் தலைப்பில் எழுதிய என் மரபு கவிதையை வழங்குகிறேன். தக்கோலம் என் ஜலநாதன், உத்திரமேரூர், தமிழ்நாடு. ஏனியாய் வாழ்ந்திடு. ஏனி என்றும் ஏனிதான், ஏற வைக்கும் ஏனிதான். தோணி என்றும் தோணிதான், கரையை சேர்க்கும் தோணிதான். சொல்லுகின்ற பாணிதான், துளங்குகின்றார் குருதான். இல்லை இல்லை இணைதான், இவருக்கில்லை என்றுந்தான். பிறந்தோம் வளர்ந்தோம் வாழ்கின்றோம், பிறந்தோம் வளர்ந்தோம் வாழ்கின்றோம், பிறவி என்று எண்ணாதீர். சிறப்பாய் பிறருக்கு உதவுகின்ற ஏனியாக வாழ்ந்திடு. உதவும் குணமாய் என்றென்றும் இருத்தல் உயர்வு உற்றிடுமாம். இதமாய் நலமாய் பிறர்க்கு உதவி ஏனியாக வாழ்ந்திடு. தன்னலம் என்றும் பாராமல் தகவாய் பொதுநலம் பேணி மண்ணில் பலவும் உதவுதுகான் மாண்பாய் வாழ்வை தந்திடுமாம். அன்பு பண்பு அகமாகி ஆதரவாக மனமாகி நன்றி செய்து நலம் பயக்க நன்றே ஏனியாய் வாழ்வீர். ஏனி பிறரை ஏற வைத்து ஏற்றமாக வாழ வைக்கும். ஏனி பிறரை ஏற வைத்து ஏற்றமாக வாழ வைக்கும். ஏனி போல் வாழ்வோர் உண்டு, ஏனி போல் வாழ்வோர் உண்டு. ஏனி ஏனியாயிருக்கும், ஏனி ஏனியாயிருக்கும். ஏனி ஏற்றமில்லாது இருப்பது போலவே இருக்கும். என் கடனே ஏற வைப்பதாகும், ஏனி சுகமாய் எடுத்தோதும். என் கடனே ஏற வைப்பதாகும், ஏனி சுகமாய் எடுத்தோதும். தன் கடன் ஏனி உளமாக தன்னில் இருப்போர் வாழ்ந்திடுவார். தன் கடன் ஏனி உளமாக தன்னில் இருப்போர் வாழ்ந்திடுவார். ஞானி போல பற்றற்று நாளும் நன்மை நல்குகின்ற ஏனி போல வாழ்ந்துவிடு. ஏற்றம் என்றும் தந்துவிடு. ஞான யோகம் கர்மயோகம் நன்றே அளிக்கும் வண்ணமாக, ஞான யோகம் கர்மயோகம் நன்றே அளிக்கும் வண்ணமாக, ஞானம் உற்ற மனிதமாக நாளும் ஏனியாய் வாழ்ந்திடு. ஞானம் உற்ற மனிதமாக நாளும் ஏனியாய் வாழ்ந்திடு. நன்றி வணக்கம். தக்கோலம் என் ஜலநாதன், உத்திரமேரு, சங்கத்தமிழ் இலக்கிய பூங்கா. அருமையாக கவிதையை தந்திருந்தார் ஜலநாதன் ஐயா. ஏனி எப்போதும் ஏற்றி விடுகின்ற தொழிலை செய்வது போல இந்த உலகில் வாழும் மனிதர்களும் நாங்கள் ஏணிகளாக இருந்து விடுவோம். ஆனால் ஏணி தான் வருவதில்லை, மற்றவர்களைத்தான் ஏற்றிவிடும் என்பதை கவிதையில் அழகாக தந்திருந்தார் ஜலநாதன் ஐயா. நன்றி ஐயா. மீண்டும் இணைந்து சிறப்பியுங்கள். நன்றி, வணக்கம் ஐயா.